ஏய் ஸ்மிதா, ஸ்மிதா நில்லு. ஸ்மிதா நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. Please, Ajay, it's not possible. எங்க அப்பா அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுடுவாங்க. அதுக்கா பயப்படுற? ஏய், காதலுக்காக காதலர்கள் என்ன வேணாலும் செய்வாங்கயா. என் ஃபேமிலி ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு நினைச்சியா? ஆனா நான் உனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நிக்க தயாரா இருக்கேன். வைஷு, இப்போ நம்ம ஒரு முக்கியமான முடிவை எடுத்தே ஆகணும். இல்ல மகேஷ், அவங்க என்ன தேடிட்டு இங்க வந்துட்டாங்கன்னா, அதுவும் இல்லாம அவங்க ஒண்ணு பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை நான் சொல்ல ஆயிடும். வந்ததை சொல்லி முடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் வைஷு. ஓ நோ, நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? மகேஷும் நானும் நோ நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ரத்னா, ரத்னா, ரத்னா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு ரத்னா. ரத்னா, எதுக்காக நீ இப்படி நான் ஓட் பண்ணிட்டு இருக்க? எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலும் அது பேசி தீர்த்துக்கலாம்ல. இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போறதுனால எதையும் சாதிக்க முடியாது ரத்னா. ப்ளீஸ் வைஷு, எனக்கு கிளாஸ் இருக்கு, பேசி தீக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ரத்னா, எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணும். இரு ஒரு நிமிஷம். ஆஹா, என் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் நடுவுல விரிசல் விழுந்துடுச்சு. ஆமாமா, எக்ஸாக்ட்லி. அதே ஃபிளாட்ஸ் தான். ஓகே, ஃப்ளவர்ஸ் அப்புறம் 2 டஜன் ரெட் ரோஸ் புக்கிங். ஓகே, இல்ல 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 வேண்டாங்க. கிஃப்ட்ல பேரெல்லாம் எழுத வேண்டாம். அதை நான் சர்ப்ரைஸா கொடுக்க போறேன். சரி, அதையெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஓகே. அப்படியா? மகேஷ் எனக்காக சர்ப்ரைஸா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரா? சோ ஸ்வீட். இப்பதான் புரியுது மகேஷ் ஏன் என்கிட்ட ரொம்ப சிடுசிடுன்னு இருக்காருன்னு. அப்பதானே நான் சந்தேகப்பட மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிருக்காரு. மகேஷ், என் மகேஷ் உண்மையிலேயே புத்திசாலிதான். எனக்கு ரெட் ரோசஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எல்லா பிளானிங்கும் எனக்காக தான் பண்றாரு. சரி, இத போய் உடனே அத்தை கிட்ட சொல்லலாம். அத்தை, அக்கா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்னம்மா அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. அது என்னன்னா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. எனக்கும் மகேஷ்க்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. நான் அவருக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு சர்ப்ரைஸும் பிளான் பண்ணிருக்கேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அத நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? இது ரொம்ப சீக்ரெட். சரிம்மா, இந்த வேலண்டைன் டேனா என்ன? விரதம் ஏதாவது இருக்கணுமா? ஐயோ அத்தை, வேலண்டைன்ஸ் டே காதலர்கள் தினம். லவ்வர்ஸ் 2 பேரும் இந்த டேவை கொண்டாடுவாங்க. அவங்க மனசுல நினைக்கிறத ஷேர் பண்ணிப்பாங்க. பயப்பட மாட்டாங்க, வெக்கப்படவும் மாட்டாங்க. ஆனா இங்க பாருமா, நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு வச்சிடாத. முதல்ல எல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும். உனக்கு நான் சொல்லணுமா என்ன? மகேஷ் ஹனிமூன் விஷயத்தை கேட்டு எவ்வளவு டென்ஷன் ஆனா. ஐயோ அத்தை, உண்மையிலேயே நீங்க ரொம்ப வெகுளி. மகேஷ் வேலண்டைன்ஸ் டேவை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. அவர் என்னென்னமோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அத நான் என் காதால கேட்டேன். உண்மையாவா சொல்ற? சத்தியமா சொல்றேன். ராத்திரியோட ராத்திரியா மகேஷ் இவ்ளோ மாறிட்டானா? அது எப்படி? ஹாய் ஷாலினி. ஹாய். ரத்னாவோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சுல? முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. அப்படின்னா ரத்னா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
ரத்னா, நீ என்ன பார்த்தல? பாத்துமா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கமான் ரத்னா, உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லையா? பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இப்போ ஒண்ணும் இல்லன்றா? நான் பதில் சொன்னது ஒரு பெரிய தப்பா? நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னா வீட்டுக்கு போகணுன்ற அவசியமே இல்லையே. ஓகே ஃபைன், நீ என்கிட்ட இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ண நினைச்சனா ஓகே. ஆனா வீட்ல ப்ளீஸ் எல்லாருக்கும் முன்னாடி கொஞ்சம் நார்மலா நடந்துக்கோ. என்னால அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியல ரத்னா. இப்பதான் நம்ம வீட்ல புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு. இனிமேலாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும். ஸ்பெஷலி பெரியம்மாவ, அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ப்ளீஸ் வைஷு, உன்னை விட என் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுக்கும், எது பேசினா கஷ்டத்தை கொடுக்காதுன்றது உன்னை விட நல்லாவே தெரியும். அத பத்தி நீ கவலைப்படாத. நீ உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதும் ப்ளீஸ். சரி, ஓ இஷ்டம். உனக்கு என்ன தோணுதோ நீ அதே மாதிரி செய். இனிமேல் நானும் எதையும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இனிமேல் நானும் உன் கூட பேச மாட்டேன். வாமா சாந்தி, நான் ரெடி ஆயிட்டேன். 2 நிமிஷம்க்கா, பசங்க காலேஜ்ல இருந்து வந்துட்டோம். இதோ உன் பொண்ணே வந்துட்டாளே. ரத்னா, வைஷு உன் கூட வரலையா? ஏன் வரல? இங்கதான் இருக்கேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு காலேஜ்ல எல்லாம் நல்லபடியா நடந்ததுல? என்னப்பா இது? பெரியம்மா கவலையை விட மாட்டேங்கிறாங்களா இல்ல கவலை பெரியம்மாவை விட மாட்டேங்குதா? நம்ம போலாமா சாந்தி? அப்புறம் பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. போலாங்கா. ஹே ரத்னா, நான் ரொம்ப நேரமா உனக்காக தான் வெயிட் பண்றேன். இன்னைக்கு நான் வேலண்டைன்ஸ் டேக்காக ஷாப்பிங் போனேன். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய சேல் போட்டிருக்காங்க. அங்க போய் நான் உங்க அண்ணனுக்காக ஒரு டி-ஷர்ட்டும் பெர்ஃப்யூமும் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் மகேஷ்காக ஒரு சர்ப்ரைஸும் பிளான் பண்ணிருக்கேன். யார்கிட்டயும் சொல்லிடாத, நான் எனக்காக ஒரு ஹாட்டான நைட்டி வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்க அண்ணனை ஒண்ணு சாதாரணமா நினைச்சிடாத. எனக்காக அவரு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ரெட் ரோசஸ், அப்புறம் நிறைய. உண்மையிலேயே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது எங்களோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்க 2 பேரும் ப்ளீஸ் கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எனக்கு வேலண்டைன்ஸ் பத்தி எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ப்ளீஸ் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீ எந்த உலகத்துல சாரு வாழ்ற? உனக்கு கண்ணே தெரியலையா? அப்ப இப்பதான் அவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து வெளியில வந்திருக்கா. அவளுக்குள்ள அந்த இமோஷனல் டிராமா இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ என்னடானா உன்னோட கிஃப்ட்ஸ், உன்னோட சர்ப்ரைசஸ்னு இது எல்லாத்தையும் சொல்லி அவன் மனசை இன்னும் காயப்படுத்திட்டு இருக்க. கொஞ்சம் சென்சிட்டிவா இரு. எரியுது இல்ல? வெரி குட். ஆக்சுவலா நான் சொன்னதெல்லாம் ரத்னாக்கு இல்ல, நீ கேட்கணும்னு தான். டார்லிங் வைஷு, வைஷுக்கா, ஒரு சீக்ரெட் இருக்கு. மகேஷ் நான் இன்னைக்கு ராத்திரி உங்களை மொட்டை மாடிக்கு வர சொன்னாரு. அவரை உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல சொன்னாரு. என்ன பார்க்கணும்னு நினைக்கிறானா? அவர் இத ஒரு தடவை இல்ல 10 தடவை சொன்னாரு. அதனால நீங்க தயவு செஞ்சு போயிடுங்க, ஓகேவா? இன்னைக்கு நான் வேலண்டைன்ஸ் டேக்காக ஷாப்பிங் போனேன். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய சேல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் மகேஷ்காக ஒரு சர்ப்ரைஸும் பிளான் பண்ணிருக்கேன். வேலண்டைன்ஸ் டே வரதுக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்.
இது ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கிட்டேன். ஆனா இவ்வளவு மோசமா நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணுமே புரியல. வேண்டாம், இனிமே இதுக்கு எந்த வேலையும் இல்ல. இது யாருக்கும் கிடைக்க கூடாது. ரத்னா, ரத்னா, என்னாச்சுமா? அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அம்மா, அது விஷால் என்ன வேலண்டைன் பார்ட்டிக்கு கூப்பிட்டிருக்கான். அப்புறம் நான் அவன் பார்ட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொன்னான். ஆனா இந்த பார்ட்டி மட்டும் இல்ல, எனக்கு அவன் முகத்தையே பார்க்க பிடிக்கல. அவனை பார்த்தாலே எல்லா பழைய விஷயங்களும், அவன் பண்ண துரோகமும் அசிங்கமும் தான் ஞாபகம் வருது. அம்மா, அவன் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் எனக்கு ஞாபகம் வருது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தகுந்தவனா இல்லைன்னு தானே நினைக்கிறேன். இல்லம்மா, அப்படி நினைக்காத. இந்த துக்கம், வேதனை இதெல்லாம் உனக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது உன்னை பலகீனமா ஆக்கிடும். ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. அதோட இந்த துக்கத்தை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது. பார்ட்டிக்கு போகாததும் போறதும் விஷயம் இல்லம்மா. உனக்கு போக பிடிக்கலன்னா நீ போக வேண்டாம். இந்த மாதிரி வெறுப்புகள், தடைகள் உன்னோட வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் பயந்து ஓடிக்கிட்டே இருப்பியான்னு? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பியான்னு? இல்லம்மா, இதெல்லாம் இதுக்கான முடிவே இல்ல. அது மட்டும் இல்ல, மனசளவுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தனா, உனக்குள்ள இந்த தைரியம் இருந்ததுன்னா வர பிரச்சனைகளை உன்னால எதிர்த்து துணிஞ்சு போராட முடியும். அதுக்கப்புறம் உன்னால வாழ்க்கையில நிறைய கத்துக்க முடியும். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்காங்கிறத நீ இந்த உலகத்துக்கு காட்டிட. விஷால் என்ன, அவன மாதிரி 10 பேரை உன்னால சமாளிக்க முடியும். என் பொண்ணுன்னும் பயந்தாங்கொள்ளி இல்ல. கரெக்ட் தானே? என் டார்லிங் மகேஷ், நாளைக்கு நைட்டு உங்களால லைஃப்ல மறக்கவே முடியாது. மகேஷ், இப்ப நீங்க எங்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே. நோ, நாளைக்கு வரைக்கும் நோ சண்டை, நோ வாக்குவாதம், நோ கஷ்டம். சரி, நான் இப்ப என்னோட பியூட்டி ஸ்லீப்புக்கு போறேன். அப்பதான் என்னால நாளைக்கு ஒரு அழகான பூ மாதிரி இருக்க முடியும். என் கணவர் மகேஷ்காக. நடுராத்திரி மாடிக்கு மகேஷனை ஏன் வர சொல்லியிருப்பான்? என்ன விஷயமா இருக்கும்? நான் போட்டா இல்லைன்னா போறதுனால போலனா? ஓ காட். மகேஷ், மகேஷ்,
இத பாத்தியா? இத நான் முதல்ல உன்னை பார்த்தப்ப எடுத்தது. அன்னைக்கே வைஷுங்கிற இந்த பொண்ணோட காதல்ல நான் மூழ்கி போயிட்டேன். மேல இருக்கிற இந்த போட்டோ பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பைக் ரைட்ல போனப்ப எடுத்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது இல்ல? இங்க பாரு, உன் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. இந்த ரெண்டும் பண்டிகை எப்ப எடுத்தது? அப்ப நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? நான் என்னோட புருஷனுக்காக விரதமே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இது இன்னொரு பண்டிகை எப்ப எடுத்தது? நீ விரதம் இருந்து வீட்டுல எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்ட. எங்க பாரு, இது நிச்சயதார்த்த நாள் அன்னைக்கு எடுத்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா? லைட் ஆஃப் ஆன உடனே நம்ம 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியா இருந்தது இல்ல? How can I forget that? உன்னோட வாழ்த்ததுனால எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. பாவம் நம்ம சித்தப்பா, நம்ம வீட்டோட கிரேட் எலக்ட்ரிஷியன். நம்ம வீட்டோட ஃபியூஸ் எங்க போச்சுன்னு அவரால கண்டுபிடிக்கவே முடியல. அன்னைக்கு நம்ம அத்தை கஷ்டப்பட்டு கேன்ல தேடிட்டே இருந்தாங்க. And this is too much. ஏய், அதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு அன்னைக்கு அந்த வைஷுங்கிற அழகான பொண்ண விளக்கு வெளிச்சத்துல பார்க்கலான்னு தோணுச்சு. அவளோட அந்த அழகான முகத்தை ரசிக்கணும்னு நினைச்சேன். இனி நீ எப்பவும் என் கூடவே இருப்பியா வைஷு? வைஷு, என்ன மகேஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. And this is wrong. எது தப்பு எதெல்லாம் சரின்னு எனக்கு நல்லா தெரியும் வைஷு. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் கல்யாணமானவன் தான். இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது கல்யாணம் இல்ல, ஒரு துரோகம் வைஷு. தப்பான ஒருத்தி கூட என்னோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் சரியா சொல்லணும்னா, தப்பான ஒருத்தி கூட என் கல்யாணத்தை பலவந்தமா நடத்தி முடிச்சிட்டாங்க. நான் யார காதலிச்சனோ அவளை என்னால கைப்பிடிக்க முடியல. இந்த உண்மை, இந்த துரோகம் என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்குது வைஷு. வைஷு, எனக்கு தெரியும் இன்னைக்கும் நீ என்ன விரும்புறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்ன விரும்புறல? நீ வேணா பொய் சொல்ல முயற்சி பண்ணலாம் வைஷு. ஆனா உன்னோட கண்கள் அதுக்கு பொய் சொல்ல தெரியாதே. அப்புறம் எதுக்காக வைஷு? ஏன் இப்படி நீயே உன்னை வருத்திக்கிற? பதில் சொல்ல வைஷு. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணு. ஆனா கல்யாணங்கிற இந்த வண்டிய யாராலையும் நகர்த்தவே முடியாது. என்னோட இதயம் என்கிட்டயே இல்ல, அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு வைஷு. அது உன்கிட்டயே தான் இருக்கும். என்னால நீ இல்லாம வாழ முடியாது வைஷு. நிச்சயமா என்னால வாழவே முடியாது. என்ன புரிஞ்சுக்க வைஷு. அந்த அந்த ஜானுவை பத்தி நீ யோசிச்சு பாரு. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவளுக்கு ஒரு புருஷன் கிடைச்சிட்டான், அவ்வளவுதான். ஆனா இந்த மகேஷ், அவனோட அன்பு அவளுக்கு என்னைக்கும் கிடைக்காது வைஷு. கண்டிப்பா கிடைக்காது. மகேஷ் ப்ளீஸ். வைஷு நில்லு ஒரு நிமிஷம். இப்பவே எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் வைஷு. நான் முடிவு எடுத்துட்டேன். நான் என்னோட இந்த கல்யாண வாழ்க்கையில இருந்து விடுபடலாம்னு நினைக்கிறேன். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் வைஷு.